மை சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஸ்ரீலங்கன் மெத்தட் தோசை. இதில் என்ன டிஃப்ரெண்ட்? வழக்கமாக எல்லாருமே அரிசியும் உளுந்தும் சேர்த்து தான் தோசைக்கு அரைப்பாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் அரிசி சேர்க்கறது இல்லைங்க, அதுக்கு பதில் வேற ஒரு பொருள் சேர்க்குறாங்க. அது என்ன பொருள் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கப் அளவு மைதா மாவை சுத்தமாக கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு வச்சுருக்க மாவை இப்படி நல்லா பார்சல் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 1.5 டம்ளர் மாவு தான் தேவை, அதனால் நான் அதுக்கு அளவாக அவிச்சிக்கிறேன். ஆனால் இது இப்படி தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கிலோ மாவு இல்லை 1 கிலோ மாவை கூட நீங்கள் இப்படி செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி பார்சல் பண்ண தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி பார்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த பாத்திரத்தில் புட்டு அவிப்பீங்களோ அதில் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவை போட்டு அவிச்சிடணும். 15 நிமிஷம் அவிக்கணும். நான் இட்லி பாத்திரத்தில் அவிக்கிறேன். பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு மாவை வெளியில் எடுத்துடணும். மாவு லேசான சூடு இருக்கும்போதே இந்த கட்டியாக இருக்கிறத நல்லா உடச்சி சலிச்சு வச்சுக்கிறணும். இது நீங்கள் ஃப்ரீ டைமில் 1 கிலோ 2 கிலோ கூட இப்படி செய்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெறும் உளுந்து மட்டும் நீங்கள் ஊற போட்டு அரைச்சிட்டு இந்த மாவை அதில் போட்டு நீங்கள் கரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாது. ஆனால் சூடாக மூடி வைக்காதீங்க, நல்லா ஆற வச்சுட்டு மூடி வைங்க. கட்டி இல்லாமல் நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். மாவு நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க. உளுந்து நல்லா ஊறின பிறகு இதை அரைச்சிடலாம். ஒரு கைப்பிடி சோறை இதில் மிக்ஸ் பண்ணி அரைக்கலாம், அது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு அரைச்சிக்கோங்க, ஏன்னா இதில் மைதாவை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். மைதா மாவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கரைச்சிடணும். 1/4 ஸ்பூன் அளவு அப்ப சோடாவை இந்த மாவில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை புளிக்க வச்சிடலாம். ஆறுலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இது புளிக்கணும். மாவு புளித்த பிறகு தோசை சுட்டுடலாம். இந்த தோசைக்கு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சுட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்து தோசை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயில் கடுகும் சோம்பும் நீங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த மாவில் கொட்டி மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு தோசை சுட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இந்த தோசைக்கு தாளித்து சுட்டிங்கன்னா அது யாழ்ப்பாண தோசை. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை சுடலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த 3 மெத்தட் தோசையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.